செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் புதன்கிழமை காலையில் ஏரியை பார்வையிட சென்ற தமிழக காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகை தன்னிடம் தெரிவிக்காமல் எப்படி தண்ணீரை திறந்து விட்டீர்கள் என கேட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தார். ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏனுக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் அது இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம கொள்ளாம திறந்துட்டீங்க, தப்பு கிடையாது. நீங்க தரங்க, நீங்களே ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது மக்கள் நல்ல சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன், திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12-13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும் இல்லை. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. இந்த துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல. ரைட், ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க, போயிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு நான் நேற்றுல இருந்து டிவியில 12 பண்ணதை ஓடிக்கிறேன். 4 மணிக்கு தர போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரிஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது, வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். அயோக்கியதான் இப்பதான் சாதி வரி முன்னு வாங்கணும். தான் சொல்லுவாங்க, எம்பிக்காக சொல்லணும், மந்திரிக்காக சொல்லல, மந்திரிக்கா சொல்றது, லோக்கல் மினிஸ்டர் சொல்றது இல்ல. என்ன இவங்க எல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது, என்ஜினியர் லெவல நாங்களே பாத்துக்கோன்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி. சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும், டெப்டி சிஎம் உடைக்கிறாரு. அவங்க பாவம் ராத்திரி மகனம் ஒரு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போறேன் 10 கிராமத்துக்கு போறேன். நான் தானே போயிட்டு எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம். நீங்களும் பண்ண போறீங்க, திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாட்டை சொன்னா என்ன பண்ணி போயிடும். டிவியில பார்த்து நான் உங்களுக்கு 4-5 மணி நேரமா ட்ரை பண்றேன், போன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டு கால் இருக்கு பாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் எம்எல்ஏ விடுங்க, நான் பொறுமையா போறேன். இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா? மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி? ஒரு மரபு இருக்குல்ல, காலங்காலமா பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்து கூப்பிட்டு தான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்யுங்க. எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை. உங்களை நீங்க சிறுமைப்படுத்த நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க சிறுமை மக்களுக்காக ஓடிக்கிட்டு தான் கிடக்கிறோம். எப்பவும் கிளம்புறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊருக்குறா தான் போக்குறோம். ரைட், நன்றி நன்றி. டீலாம் வேண்டாம், டீ குடிச்ச மாதிரி நீங்க பண்ணலாம். ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏனுக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் அது இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம கொள்ளாம திறந்துட்டீங்க, தப்பு கிடையாது. நீங்க தரங்க, நீங்களே ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது மக்கள் நல்ல சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன், திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12-13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும் இல்லை. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. இந்த துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல. ரைட், ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க, போயிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு நான் நேற்றுல இருந்து டிவியில 12 பண்ணதை ஓடிக்கிறேன். 4 மணிக்கு தர போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரிஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது, வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். அயோக்கியதான். இப்பதான் சாதி வரி முன்னு வாங்கணும்.
அவங்க தான் சொல்லுவாங்க. எம்பிக்காக சொல்லணும், மந்திரிக்காக சொல்லல, மந்திரிக்காக சொல்றது, லோக்கல் மினிஸ்டர் சொல்றது இல்லை. அவர் என்ன பெருமை, எங்களை மட்டும் பாருங்க, எங்களுக்கு சிறுமை இல்லை. என்ன இவங்க எல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது, இன்ஜினியர் லெவல நாங்களே பார்த்துக்கோன்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி? சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும், டெப்டி சிஎம் உடைக்கிறார். அவங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.